ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறக்கூடிய மென்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எது இருந்தாலும் அறம் வழியில் செல்ல வேண்டும் அப்படின்னு அதிகமாக ஒருத்தவங்க வசனம் பேசுனாங்கன்னா அவங்க கடவுளமாக தான் இருப்பாங்க. அதுக்குமே ரெடியாக இருப்பாங்க. நான் வில்லிங்காக இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் ரெடியாக இருக்கேன், குயிக்காக இருக்கேன்னா அது கடகமாக இருக்கும். ஸோ சட்ட 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 சட்டன்னு ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கடகம் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 70, 75 வயசு தாத்தாவா இருந்து அவர்கிட்ட போய் 1960 என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அப்ப நடந்தது இப்ப சொல்வாருங்க. மைண்ட் பவர், ஞாபக சக்தி கடகத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த கடகராசிக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை இன்னும் மைண்ட்ல ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு அத பத்தி இன்னமும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கடந்த காலத்துல இருந்து வெளிவராத ஒரு தன்மையில இருக்கக்கூடிய நெறைய பேர் கடகமா தான் இருக்கும். ஸோ அந்த மென்டாலிட்டி எல்லாம் கொஞ்சம் ஞாபக சக்தி எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே கடகத்துக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும். யாராவது வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு கடகத்துக்கிட்ட கேட்டாங்கன்னா கடகம்ல சரி ஓகேன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுரும். ஆனா கடகத்துக்கிட்ட மட்டும் என்னன்னா சண்டை சச்சரவு இல்லாம பக்குவமா ஹேண்டில் பண்ணும். ரிவெஞ்ச் எடுத்ததுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். இதுதான் கடகத்தோட டிஃபால்ட்டான ஒரு குணம். ஸோ எல்லா குணமும் இருக்கும். சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கே யாருன்னா ஒருத்தவங்க வந்து உதவ மாட்டாங்களா தான் கடகம் இருக்கும். ஆனாலும் தன்னை பத்தி கவலைப்படாம அடுத்தவங்க மேல அதிகமான ஒரு கேரிங்ல இருக்கக்கூடியதுல கடகம் வந்து நம்ம நம்பர் 1ன்னே சொல்லலாம்.